அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பத்திரிகையாளர் நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ உரிமையாளர் நலச்சங்கத்தினுடைய சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் தமிழகத்தினுடைய புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை வாழ்த்தி எங்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்புக்கான காரணத்தையும் அதற்கேற்ப சூழ்நிலையும் தற்போது தங்களிடம் விளக்க உள்ளோம். தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் ஏறத்தாழ 8741 கௌரவ பேராசிரியர்கள் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் பணியாற்றி வருகின்றோம். 188 கல்லூரிகளிலும் தமிழகம் முழுவதிலும் பணியாற்றி வரக்கூடிய கௌரவ உரிமையாளர்களுக்கு கடந்த காலங்களில் இந்த அரசால் வழங்கப்படக்கூடிய ஊதியமானது இதுவரை 30,000 தாண்டவில்லை. தமிழகத்தையும் அதை சுற்றியுள்ள மாநிலங்களிலும் பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ள அடிப்படை ஊதியமான அந்த 57,600 வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைய வரை தமிழகத்தில் அது நடைபெறவில்லை. அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், கடந்த பிப்ரவரி மாதம் தமிழகம் முழுவதிலும் கௌரவ பேராசிரியர்கள் 17 நாட்கள் தொடர்ந்து போராடி வந்தோம் எங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்க சொல்லி. அப்பொழுது 5,000 ரூபாய் ஊதியத்தை மட்டும் உயர்த்திவிட்டு 12 மாத அந்த ஊதிய கோப்பை நிலுவையில் நிறுத்திவிட்டார்கள். எங்களுக்கு இணையாக பள்ளிக்கல்வித்துறையில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு 12 மாதமும் ஊதிய கோப்பை ஆணையாக வழங்கிவிட்டு எங்களுடைய கோப்பை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். இது உண்மையிலேயே கடந்த காலத்தை வஞ்சித்தவர்களுக்கு இன்றைக்கு அரசு கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ பேராசிரியர்கள் எந்த ஒரு நிலையை வழங்கி இருக்கின்றார்கள் என்பது கண்கூடாக தெரியும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மாணவ சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களை இந்த சமுதாயம் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இருக்கின்றது. அதற்கு நேர்மாறாக இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அதே போல 2708 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பு செயல்படுத்துவதற்காக அவசர கோலத்தில் பல தவறுகளை அவர்கள் செய்தார்கள். அந்த 2708 பணியிடங்களையும் ரத்து செய்து சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடர்ந்து இதை நாங்கள் முதல்வருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் உரிய அதிகாரிகளுக்கும் அனுப்பியிருந்தோம். யாரும் கண்டுகொள்ளவில்லை. தற்போதைய முதல்வராவது இதை தலையிட்டு இந்த 2708 பணியிடங்களில் நடைபெற்ற அந்த முறைகேடுகளை ஊழல்களை கலைந்து அந்த தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்தது என்றால், ராமநாதபுரம், சிவகங்கை, சேலம், கரூர், தர்மபுரி, ஈரோடு, சேலம், சென்னை போன்ற இடங்களில் தேர்வு வினாத்தாள்கள் தேர்வு நடைபெறும் நாளுக்கு முன்பாகவே கசிந்ததாக செய்திகள் பரவலாக பட்டது. 70 மதிப்பெண்களுக்கு வினாத்தாள்கள் வெளியானதாக தகவல்கள் வந்தது. அதே போல நாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்களிலும் மதியம் நடைபெற்ற 3வது தாளில் 2 வினாக்கள் இந்த கேள்விகள் தான் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே சில எங்களோடு தேர்வு எழுதிய நண்பர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது போல அந்த 2 கேள்விகளும் வந்திருந்தது. அப்படி என்றால் இந்த கேள்விகளை கசிய விட்டது யார்? இந்த கேள்விகள் எப்படி அனைவருக்கும் தெரிந்தது? ஆகவே 70 மதிப்பெண்களை ஏற்கனவே பெற்றவர்களும் இந்த 2 கேள்விகளை ஏற்கனவே பெற்றவர்களும் ஏற்கனவே தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலை இருந்தது. அவசர கோலத்தில் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டு தவறுதலாக 5லிருந்து 10 பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் நீங்கள் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றித்தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த ஒதுக்கீட்டு முறையில் கூட தவறுகள் நடந்ததை கண்கூடாக நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம் ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும். குறிப்பாக ஒரே ஒரு பாடத்தை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம். வைல்ட் லைஃப் பயாலஜி அந்த பாடத்துல பாத்தீங்கன்னாக்கா இடஒதுக்கீட்டு முறையில் பெண் ஆசிரியருக்கு வழங்கப்பட்ட அந்த பணியிடத்தினை மாற்றி ஆண் ஆசிரியர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். ஏற்கனவே ஈக்குவலன்ஸ் சர்டிபிகேட் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் பொழுதும் அவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் என்று கூறி அவர்களுடைய அந்த விண்ணப்பங்களை ஏற்காமல் இவர்களுக்கு பணியாணை வழங்கினார்கள். இப்படி பல குளறுபடிகள் நாங்கள் வெளியிட்டதனுடைய நிலையில் அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடாமல்
ஒரு 5 பாடங்களுக்கு மட்டும், அதாவது இந்த கோச்சிங் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கேட்டதுக்காக தான் இந்த ரிசல்ட் எல்லாம் அவங்க விட்டுருக்காங்கன்றத வெளிப்படையா தெரிஞ்சது. ஆகவே இந்த வினாக்கள் கசிய விட்டதற்காகவும் இந்த தேர்வை ரத்து செய்து மறு தேர்வு வைக்க வேண்டும், உரிய விசாரணை சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதற்கு அடுத்த போல் தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இதுவரையிலும் கல்லூரி கல்வி இயக்குநர்கள், கல்லூரியில் பணிபுரிந்த முதல்வர்கள் தான் மூத்த முதுநிலை பேராசிரியர்கள் யார் அந்த 1 to 5 அந்த தரவரிசையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் கல்லூரி கல்வி இயக்குனர் பதவி வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 3 ஆண்டு காலமாக அதை ஆட்சியாளர்கள் IAS அதிகாரிகளிடம் இந்த பொறுப்பை கொடுத்து இங்கு அந்த முதுநிலை நிலையில் காத்திருந்த கல்லூரி முதல்வருக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். அதேபோல் கல்லூரி கல்வி ஆணையராக இருக்கக்கூடிய திருமதி சுந்தரவல்லி IAS அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பேராசிரியர்களையும் கௌரவ பேராசிரியர்களையும் சந்திப்பதே கிடையாது. இவர்கள் எல்லாம் ஒரு ஆசிரியர்களா? இவர்களுக்கெல்லாம் இந்த பணி கௌரவ பேராசிரியர் பணி என்பது ஒரு பணியா? இதெல்லாம் அவங்க விட்டுட்டு போறாங்களா? அப்ப இதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத சில வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த இடத்தில் கல்லூரி கல்வி நிரந்தர முதல்வர்களை, கல்லூரியினுடைய முதல்வர்களை இயக்குநர்களாக போட வேண்டும் என்பது கௌரவ பேராசிரியர்களுடைய எங்களுடைய கோரிக்கை. இதையும் தமிழக அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தமிழகம் முழுவதிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். என்னன்னா, இந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் அரசு துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று. கடந்த காலங்களில் ஏற்கனவே இந்த கௌரவ பேராசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்காக ஒரு அரசாணை போடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து பணி கொடுக்கக்கூடிய தருவாயில் அதில் நீதிமன்ற வழக்குகள் வந்தது. அந்த நீதிமன்ற வழக்குகளை எல்லாம் வென்று அரசாணையாக, அதாவது நீதிமன்ற தீர்ப்புகளை ஆணையாக வைத்திருக்கின்றோம். அதையும் கருத்தில் கொண்டு தற்போது பணிபுரியவர்களையும் கருத்தில் கொண்டு அந்த பணி நிரந்தரங்களையும் செய்து கொடுக்குமாறு மாண்புமிகு தமிழக முதல்வரை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த ஒரு வழக்கு முடிவடையாத காலகட்டத்தில் அந்த வழக்கின் மீது 30 வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது ஒரு ஆசிரியர் பணியை நிரப்புதல் என்பது தவறானது என்பதை சுட்டிக்காட்டிய பிறகும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து அந்த விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் கடந்த கால ஆட்சியாளர்கள். ஆகவே அதெல்லாம் கருத்தில் கொண்டு ரத்து செய்து தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவியாளர் நலச்சங்கத்தில் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு என்ற முறையில் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்திப்பதற்காக முதல்வரினுடைய தனிச் செயலர் 2 திருமதி ஷீலா லட்சுமி பிரியா மேடம் அவர்களிடம் மனு அளித்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை விவாதிப்பதற்காக. ஆகவே ஒரு நாளில் கிடைக்கும் என நம்புகிறோம். எங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று கோரிக்கைகளை வென்று கொடுக்குமாறு ஊடக வாயிலாகவும் பத்திரிகையாளர் நண்பர்கள் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.